வார்த்தையை நம்ம கேட்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா, க்ளோரி ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, இந்த பகல் வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் நல்ல ஆராதனை தந்தீங்க, அப்போ அதற்காக உமக்கு நன்றி. தேவ பிரசனம் இந்த இடத்துல ஆளுகை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் இந்த இடத்துல வெளிப்படட்டும். தேவ நீர் மகிமைப்படுவீராக. கேட்கிற சத்தம் ஒரு மனிதனுடைய சத்தமாக இல்லாதபடி பரிசுத்த ஆவியானுடைய கர்த்தருடைய சத்தமாக வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். வெளிப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தில் ஊடுருவி செல்லட்டும். அது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், அங்கே ஜீவனுள்ள நாள் முழுவதும் அது பிரயோஜனமாய் காணப்படணும். ஒவ்வொரு வார்த்தைகளும் 30, 60, 100 அப்போ பல மடங்காய் பலனை கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வீராக. பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் கர்த்தாவே. என்னை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. ஒரு வார்த்தை கூட என்னுடைய சுயமாய் வெளிப்படாதபடி ஆவியானுடைய வார்த்தையை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை என் வாயிலே போட்டு கர்த்தர் வெளிப்படுத்துங்க. கிருபை பாராட்டுங்க அப்பா. இங்கே இருக்கிற எல்லாரையும் ஒரு விஷயம் நாங்கள் எங்களை உங்கள் பரிசுத்த இரத்தத்துக்குள்ளாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபை பாராட்டும், இரக்க செய். குற்றங்கள் எல்லாத்தையும் மன்னிய மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜானிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. அப்படியே 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. மொர்தெகாய் ராஜாவின் அரமனையில் பெரியவனாயிருந்தான். அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று. இந்த மொர்தெகாய் என்பவன் மேன்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். எல்லாரும் தேவ சிந்தையோடு கூட இருங்க. கொஞ்சம் ஷார்ட்டாக நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். மொர்தெகாய் என்பவன் சூசான் அரண்மனையில் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு வாசல் காவலாளியாக வேலை பார்த்து கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க, சரியா? சூசான் அரண்மனையில் ஒரு வாசல் காவலன், சாதாரண ஒரு வாயில் காப்பாளன் அந்த பணியை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட பணி ஒரு காவலன். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அவனோடு கூட இன்னும் 2, 3 இன்னும் அதிகமான பேர் அதில் வேலை பார்த்து கொண்டிருப்பாங்க. அந்த நாட்களில் 2 பேர் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு விரோதமாய் அவரை அழித்து போடும்படியாய் வகை தேடி அவருக்கு விரோதமாக எழும்புகிறாங்க. இதை மொர்தெகாய் கண்டபோது ராஜாவின் சமூகத்தில் போய் அந்த தீங்கு வராதபடி ராஜாவிடத்தில் அறிவித்து ராஜாவுடைய ஜீவனை காக்கும்படியாய் அவன் தன் வேலையை செய்கிறான். ஹல்லேலூயா. இது மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்ட வேலை. தன்னுடைய ராஜாவை காக்கும்படியாய், அந்த வாசலை காத்து கொள்ளும்படியாய், ராஜாவுடைய ஜீவனை காத்து கொள்ளும்படியாய் அதை கர்த்தர் அவனுக்கு மொர்தெகாய்க்கு கொடுத்த அந்த வேலை. ஹல்லேலூயா. இந்த வேலையில் அந்த மொர்தெகாய் தன் நீதியாய் தன்னுடைய வேலையை செய்த பொழுது அந்த ராஜாவுடைய ஜீவனை எடுக்கும்படியாய் ஜனங்கள் அந்த அவருக்கு பிரியமில்லாத அவருக்கு விரோதமாய் 2 பேர் எழும்பி அவருடைய ஜீவனை அழித்து போடும்படியாய் எத்தனித்த போது மொர்தெகாய் அதை அறிந்து தன்னுடைய ராஜாவிடத்தில் சொல்லி தன்னுடைய ராஜாவின் ஜீவனை காக்கிறான். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பட்டத்தை இல்லைன்னா ஒரு பதவியை, ஒரு அதிகாரத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தியிருக்காங்க. ஹல்லேலூயா. அவன் மொர்தெகாய் தன்னுடைய வேலையில் நீதியாய் காணப்பட்ட போது தான் அவனுக்கு இந்த உயர்வு கிடைத்தது. ஹல்லேலூயா. அவனுக்கு இந்த மகிமை கொடுக்கப்பட்டது. ஆமேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளை மகிமையாய் உயர்த்த விரும்புகிறார். ஒவ்வொருவரையும், இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர் எல்லாரையும் கர்த்தர் யார் யாரை தெரிந்தெடுத்து ரட்சித்து சபைக்குள்ளே சேர்த்திருக்கிறாரோ எல்லாரையும் ஒரு உயர்வான இடத்துல ஒரு மகிமையில் நிலைநிறுத்தும்படியாக தான் கர்த்தர் நம்மளை இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்ம எல்லாரும் உயர்த்தும்படியாக தான் அவருடைய சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர் உங்கள் எல்லாரையும் அழைத்து இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் ஒரு காலியும் கொடுக்கப்பட்டிருது, அழைப்பு. பாருங்க, மோர்தேகாய்க்கு ஒரு அழைப்பு இருந்தது. அவன் யூத தேசம், அதாவது இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு நாள் கைதியாக தான் அந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்டான். ஆனால் கொண்டு வரப்பட்ட இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு அழைப்பு, ஒரு காலிங், ஒரு வேலையை அங்கே வைத்திருந்தார். அது ஆகாஸ்வேரு ராஜாவின் சூசான் அரண்மனையில் வாயில் காப்பாளனாய் அவனை நிறுத்தியிருந்தார். ஹல்லேலூயா. அவன் தன்னுடைய வேலையில் நீதியை செய்த போதே கர்த்தர் அவனை மகிமையாய் உயர்த்தினார். அப்ப தேவன் ஒவ்வொருவரையும் நீதியாய் மகிமையாய் உயர்த்த விரும்புகிறார். அதற்காக உங்க எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்து இங்க கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் உருவாக்கின எல்லாவற்றிற்கு மேலாக கர்த்தர் ஒரு மகிமையான அழைப்பை வைத்திருக்கிறார். உதாரணமாக நாம பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தில் 1 முதல் 7 வசனங்களை நாம் தெளிவாய் வாசிக்கும் போது சாதாரணமாய் ஒரு கழுதையை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம தாவீது ராஜாவை கர்த்தர் அழைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நமக்கு தாவீது ராஜாவை கர்த்தர் அழைத்திருக்கிறார், அப்படிதானே? அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்தார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு கர்த்தர் அவங்கள அழைத்திருக்கார், அவங்கள மகிமையாய் பயன்படுத்தினார் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு வியப்பும் ஒரு பெருமிதமும் ஒரு கர்த்தர் என்னையும் இந்த மாதிரி பயன்படுத்தணும். நிச்சயமாகவே இங்கே இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஒரு மகிமையான ஸ்தானத்திற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பாருங்க, ஒரு சாதாரண கழுதை, கர்த்தர் இதன் மேல் ஒரு பெரிய அழைப்பு. இது கர்த்தர் இயேசுவானவர் வழியில் நடந்து போகும்போது கண்டுபிடித்து கூட்டி கொண்டு போன கழுதை அல்ல. இயேசு உலகத்தில் மனுஷகுமாரனாய் பிறப்பதற்கு 400 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு நம்முடைய தேவனால் அறிந்து கொள்ளப்பட்டு தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட கழுதை தான் இது. ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு அழகா கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். தன்னை சுமந்து கொண்டு போவதற்கு கர்த்தர் ஒரு கழுதையை இவ்வளவு நேர்த்தியாய் தன்னுடைய முற்காலத்தில் அறிந்து அதை அழைத்து தான் பயன்படுத்தி இருக்கிறார். ஏதோ போகிற வழியில கண்டெடுக்கப்பட்ட கழுதை அல்ல, ஏதோ அவசரத்திற்காக அது தெரிந்து கொள்ளப்பட்டது அல்ல. கர்த்தருடைய திட்டத்திற்காக தேவனை சுமந்து செல்கிற ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக தான் இந்த கழுதையை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு நாட்கள் ஒருவருக்கு வேண்டாம் என்று ஒரு ஒதுக்குப்புறமா இருவழி சந்தியில கட்டப்பட்ட கழுதை, இது எங்க போகுதுன்னு தெரியாம இருவழி சந்தியில கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்குது. அங்க நீங்க வாசிக்கும் போது அது ஒரு வாசலின் அருகே கட்டப்பட்ட கழுதையா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அது ஒரு மனிதனுக்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டதாய் அந்த சூழ்நிலை காரணங்களால் இருவழி சந்தியில ஒரு வாசலின் அருகே கட்டியிருந்த கழுதை. மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப தேவன் நாம் எல்லாரையும் ஒரு அழைப்பு, ஒரு நீதியை செய்யும்படியாய் தேவன் ஒரு திட்டத்தின் மூலமாக தான் அழைத்து சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க கர்த்தரை ஒரு திட்டமாக தான் அழைத்திருக்கார்? ஆமென். நிச்சயமாகவே எல்லார் மேலேயும் ஒரு திட்டம் உண்டு. ஒருவேளை இந்த நாட்கள் நாம் யாருக்கு உபயோகம் இல்லாதவங்களா இருக்கலாம், நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, ஒருவேளை சபைக்கு, இல்லை நீங்கள் போகிற இடங்களில், வேலை செய்கிற இடங்களில், படிக்கிற இடங்களில் ஒரு தாழ்த்தப்பட்ட யாரையுமே ஏறெடுத்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் நமக்குள்ள ஒரு நல்ல நம்பிக்கை, விசுவாசம் இருக்கணும். நிச்சயமாய் கர்த்தர் என்னை ஒரு நாள் மகிமையாய் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஒரு உயர்வை, ஒரு மகிமை தரப்போகிறார். அதற்காக தான் திட்டமிட்டு கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களை வீணாக தெரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய நாமத்தை சுமந்து அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உள்ளவர்களாக உயர்த்தும்படியாக தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு கழுதையை எவ்வளவு நேர்த்தியாக கர்த்தர் அழைத்து பயன்படுத்தி இருக்கிறார். தன்னை சுமந்து போவதற்கான ஒரு கழுதையை கூட கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே இதையெல்லாம் நியமித்திருக்கிறார். அப்படிதானே? இந்த கழுதை பிறப்பதற்கு முன்னே, கழுதை தாயின் கயிற்றில் உருவாகும் முன்னே கழுதையை கர்த்தர் கண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே அதற்கான திட்டம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு மேற்பட்டவர்கள், எவ்வளவு விசேஷித்தவர்கள். கர்த்தர் ஒரு கழுதையை மேலதான் வருத்தமா இருக்கிறாரா? இல்ல, உங்களை என்னை கர்த்தர் உருவாக்கினதை மகிமையா உயர்த்துவதற்கு. ஆனா நீங்க பாருங்க, மோர்தேகாய் தான் அழைக்கப்பட்ட அழைப்பில் நேர்த்தியா இருந்து நீதியை செய்த போது அவன் மகிமையா உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு உயர்வு அந்த இடத்துல கிடைத்தது. ஆகேசரோட சூசான் அரண்மனையில அந்த தேசத்திற்கு அதிபதியாய் மாற்றப்பட்டான். அவன் அந்த அரண்மனையில பெரியவனா இருந்தானா, அவன் தேசத்தில் தன்னை இன்னும் மேன்மேலும் அவன் பெரியவனாய் மாற்றப்பட்டான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாமையும் கர்த்தர் உயர்த்த போறார். எப்போ தெரியுமா? நம்ம எப்பொழுது தேவன் நமக்கு தந்த அழைப்புல நீதி உள்ளவர்களாய் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமோ அப்போதான் கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்றது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ள அடங்கியிருங்கள். எப்போ உங்களுக்கு ஏற்ற காலம் வரும் தெரியுமா? எப்போ ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்துவதற்கான ஏற்ற காலம் என்றால், ஒரு மனிதன் எப்படி தன்னை தாழ்த்தி தாழ்மை உள்ளவனாகவும் தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவனாகவும் நடந்து கொள்கிறானோ அப்போதான் ஏற்ற காலம் வரும். ஹல்லேலூயா. அது வரைக்கும் ஏற்ற காலம் வராது. அது வரைக்கும் கர்த்தர் உங்களை உருவாக்கிட்டே தான் இருப்பார். எப்போ நீங்கள் உங்களை தாழ்த்துக்கிறீங்களோ, தேவனுக்கு முன்பாய் நீதி செய்கிறவர்களாய் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறோமோ அப்போதான் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை மகிமையாக உயர்த்த முடியும். நம்ம கட்டப்பட்ட சூழ்நிலையில் நீதி செய்ய முடியாதபடி தேவனுக்கு முன்பாய் உண்மை உள்ளவர்களாக இல்லாமல் இருந்தோன்னா கர்த்தர் ஒரு நாள் நம்மளை உயர்த்தவே முடியாது. தேவன் நீதி உள்ள தேவன். அது நீதியாய் எல்லாவற்றையும் நீதியோடு செய்கிற கர்த்தர். நம்ம நீதி செய்கிறவர்களா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்றது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மைக்கு முன்னானது தாழ்மை. ஹல்லேலூயா. தன்னை தான் தாழ்த்துகிற எவனையும் கர்த்தர் உயர்த்துகிறார். அதுதான் ஏற்ற காலத்திலே. நம்ம அநேகருக்கு ஒரு டவுட் வரும், என் வாழ்க்கையில் இன்னும் ஏற்ற காலம் வரவே இல்லையா? 10 வருஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறேன், 15 வருஷமா ஆராதிக்கிறேன், 20 வருஷமா ஆராதிக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் இன்னும் மாற்றமே வரல. ஒரு விஷயம் உங்களை சிந்தித்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு நம்ம இந்த பரிசுத்த பந்தியில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். நம்மளை நாம நிதானித்து அறிய வேண்டும். தன்னை தானே நிதானித்து அறிகிற எவனும் நியாயம் தீர்க்கப்படான். நம்மளை நாம் இந்த நாளில் நிதானித்து அறிகிற ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து வரணும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்க உங்கள் வாழ்க்கை. ஹல்லேலூயா. அந்த சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ வேண்டும். கர்த்தர் நம்மளை நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு தான் அழைத்திருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர் நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். அவர் அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பொல்லாப்புகளை விட்டு அகற்றி, நமக்குள்ள இருக்கிற அக்கிரமங்கள் குறைவுகளை விட்டு நீங்கி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு நீதி செய்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் சபைக்கு எழுதும்போது, எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்களேன். சத்தியம் என்னும் கச்சையே உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும். நீதி உள்ள வாழ்க்கை எப்படி சொல்லியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல்? எப்படி சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க? நீதி என்னும் மார்க்கவசம், அதை தரித்தவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப நீதி உள்ள வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு மார்க்கவசமா இருக்கிறது. தன்னுடைய இருதயத்தை மூடிக்கொள்கிற ஒரு யுத்தத்திலே ஒரு ஆயுததாரி யுத்தம் செய்யும் போது எதிராளியானவனுடைய ஆயுதம் தன்னுடைய இருதயத்திலே மார்பில் பட்டு தன்னுடைய ஜீவன் போகாதபடி காத்து கொள்ளும்படியா ஒரு ராஜா அல்லது ஒரு போர் வீரன், ஒரு மந்திரி யுத்த களத்தில் போராட்ட களத்தில் தன்னை காத்து கொள்ளும்படியாய் தரித்து கொள்கிறது தான் மார்க்கவசம். அப்படிப்பட்டது தான் நீதி உள்ள உண்மை உள்ள வாழ்க்கை. கர்த்தர் நம்மை ஒரு அழைப்பை ஒரு திட்டத்தை தந்திருக்கிறார். நம்மளை உயர்த்தும்படியாய் மகிமை அடைய செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கான ஒரு திட்டத்தை தந்து தான் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். எப்படி மோர்தேகாவுக்கு ஒரு திட்டம் கொடுத்தாரோ, எப்படி கர்த்தர் தாவீதை அழைத்தாரோ, எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலை தெரிந்து கொண்டு கர்த்தர் பயன்படுத்தினாரோ, எப்படி அப்போஸ்தலனாகிய பேதுரை கர்த்தர் தெரிந்து கொண்டு பயன்படுத்தினாரோ, இப்படி ஒரு உயர்வான காரியத்தை செய்யும்படியாய், உயர்வான தேவனுடைய நாமத்தை உயர்த்தப்படும்படியாய், தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அதற்காக தான் நம்மளை கர்த்தர் தெரிந்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை காணப்பட வேண்டும். அந்த நீதி உள்ள வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மார்க்கவசமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நீதியிலிருந்து நம்ம விலகிட்டோம், தேவனுக்கு முன்பாக உண்மையா இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள மார்க்கவசத்தை இழந்து போனோம் என்று நினைத்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உண்மை இல்லை, கர்த்தருக்கு உண்மை இல்லை, சபைக்கு உண்மை இல்லை, குடும்பத்திற்கு உண்மை இல்லை, நம்ம வாழுகிற இடத்திற்கு உண்மை இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நீதி என்னும் மார்க்கவசத்தை நம்ம இழந்துட்டோம். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு நீதி உள்ள மார்க்கவசம், நீதி என்னும் மார்க்கவசத்தை எத்தனை பேர் தரித்து கொண்டு இருக்கிறோம்?
ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆகாப் ராஜா நாபோத் என்பவனுடைய திராட்சைப்பழ தோட்டத்தை தனக்கு கீரை கொள்ளை ஆக்கும்படி அவனிடத்துல கேட்க போகிறான். இப்ப நாபோத் சொல்றான், என்னுடைய பிதாக்கள் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுக்க விரும்பல, நான் அதை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. அது என்னுடைய பிதாக்கள் எனக்காக கொடுத்த சுதந்திரம். இப்ப பாருங்க, ஆகாப் ராஜா விசனமாய் தன் வீட்டுக்கு போய் ஆகாரம் உண்ணாமலே படுக்கையில படுத்திருந்தானா. விசனம் வந்ததற்கு வியாதி, பசியின்மை, அப்படிதானே? அடுத்தவனுடைய பொருளை வஞ்சித்து எடுக்க முடியலைன்னா ஒரு வியாதி இருக்கு, என்னன்னா பசியின்மை வந்துடுச்சு அவனுக்கு. இப்ப தன்னுடைய கட்டிலே படுத்திருக்கிறான். மனைவி வந்து கேட்குறாங்க, என்ன பிரச்சனை? இதுதான் காரியத்தை விளக்குறார். உன்னை நாபோத்தின் மேல் பொய் சாட்சி சுமத்தி அவனை கொண்டு போடும்படியாய் ராஜாவும் அவனுடைய மனைவியும் என்ன ஆயத்தப்படுறாங்க, அப்படிதானே? ஒரு தேசத்தில், இஸ்ரவேலின் தேசத்தில் 12 கோத்திரங்களை, பல லட்சம் ஜனங்களை ஆளுகை செய்கிற ஒரு ராஜாவுக்கு இது நீதி இல்லாத வாழ்க்கை, அப்படிதானே? தன்னுடைய குடிகள், தன்னுடைய தேசத்தில் ஆளுகைக்குள்ள இருக்கிற குடிகளை ஆதரிப்பதற்காகவும் அவர்களை போஷித்து நடத்தவும் அவர்களை பாதுகாக்கவும் தான் ஒரு ராஜா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். இதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட நீதி உள்ள வாழ்க்கை. தன்னுடைய வாழ்க்கையில ஆகாப் நீதி கேடு செய்யும்படியாய் அதற்காக துணிந்து செல்கிறான். ஒரு பொய் சாட்சியை ஏற்படுத்தி அவனும் அவனுடைய மனைவியும் சேர்ந்து நாபோத்தை கல்லெறிந்து கொண்டு போடுகிறார்கள். அதற்கான ஆட்களை உருவாக்கி அவனை கல்லெறிந்து கொண்டு போடுகிறார்கள். ஹல்லேலூயா. இதற்கு என்ன முடிவு? நாபோத் செத்து போனா திராட்சைப்பழ தோட்டத்தை எடுத்துட்டாங்க. கர்த்தரிடத்திலிருந்து சபிக்கப்பட்டவனாய் மாறி போகிறான் ஆகாப். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நாபோத்துடைய இரத்தத்தை எப்படி நாய்கள் நக்கினதோ அப்படியே ஆகாப்பே உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும். எசபேலே உன்னுடைய மாம்சத்தை மதில்கள் அருகே நாய்கள் தின்னும். நடந்துச்சா வாழ்க்கையில? நடந்துச்சு, அப்படிதானே? நீங்க அதை வாசிக்கும் போது அந்த இடத்துல நேர்த்தியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் உன்னுடைய கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரே சபைக்கிறார். இது நேர்த்தி அவனுடைய வாழ்க்கை நடந்துச்சு பாருங்க. நீங்க வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றியை தான், அது இஸ்ரவேலின் ராஜாவினுடைய கவசத்தின் சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திருப்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம்பட்டது என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, ஒருவன் நினையாமல் நாணேற்றி வில்லைகிறானா. அங்கே ஆகாப் ராஜா வேஷம் மாறி ஒரு ராஜாவாய் அல்ல, சாதாரண போர் வீரனாய் போர் செய்து கொண்டிருக்கிறார். அங்க யோசபாத்தா ராஜவஸ்திரம் தரித்து போர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா பாருங்க, ஒருவன் நினையாமல், அவர் ராஜாவை குறிபார்த்து எய்யவில்லை. ஒருவன் நினையாமல், ஏதோ குத்து மதிப்பா சொல்லுவேன் இல்லையா, குத்து மதிப்பா என்ன பண்ணானா, நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது என்ன ஆயிடுச்சு? ஆகாப் ராஜாவுடைய கவசத்தின் சந்துகளுக்குள், மார்க்கவசத்தின் சந்துகளுக்குள்ள பாய்ந்துடுச்சான். ஹல்லேலூயா. நான் தான் சொன்னேன், நீதி என்பது நம்முடைய வாழ்க்கையில மார்க்கவசம். ஆகாப் தன்னுடைய நீதியை விட்டு விலகி போன போது அவனுடைய மார்க்கவசம் எல்லாம் போயிடுச்சு. அன்றைய தினத்தில் ராஜாக்கள் அணிகிற மார்க்கவசம் சாதாரணமாக இருக்காது, ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது. அந்த அளவுக்கு நேர்த்தியாய் செய்யப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு மாறி அல்ல. இன்றைக்கு மார்க்கவசம் எல்லாம் செய்ய கொடுத்தனா பாதி கொள்ள அடிச்சிருவாங்க, ஆட்டையை போட்டுருவாங்க, அப்படிதானே? ஆனால் அன்னைக்கு அப்படி அல்ல, எல்லாம் நேர்த்தியாய் செய்யப்பட்ட நாட்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பாருங்க, அதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆகாப் ராஜாவோட வாழ்க்கையில நீதியை இழந்து போனதுனால என்ன ஆயிடுச்சு? அவன் மார்க்கவசத்துக்குள்ள சந்தில புகுந்து போயிடுச்சு. அவனுடைய இருதயத்தில் இப்போ காயம் பட்டுடுச்சு. இப்போ தன்னுடைய சாரதியை பார்த்து சொல்கிறான், எனக்கு காயம் பட்டது, இந்த போர்க்களத்துக்கு அப்பால கொண்டு போ, வெளியே கொண்டு போ, என்னால் நிற்க முடியலை. அவன் அப்படியே அந்த தேரில் சாய்ந்து விழுகிறான். அந்த இடத்துல அவன் மரணித்து போகிறான். ஹல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அவனை அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தை கொண்டு போய் கழுவுற இடத்துல அவன் ஆகாப் ராஜாவுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கிட்டு என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் ஆகாப் என்பவனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு அழைப்பு இருந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆளுகிற தலைமை ஸ்தானத்தில் இருக்கிற லீடர், நல்ல ராஜா ஆகாப். இஸ்ரவேல் கோத்திரங்களை நீதி நியாயம் விசாரித்து அவர்களை போஷித்து நடத்த வேண்டிய ஒரு ராஜா.
தன்னுடைய தேசத்தில் ஒரு குடியானவனுக்கு தீங்கு செய்து நீதி உள்ள உண்மை உள்ள வாழ்க்கையை விட்டு மாறி போனபடினால கர்த்தர் அவனுக்கு விரோதமான சாபத்திற்கு ஏற்பான வார்த்தையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவன் நீதி கேடு செய்தபடினா அவனுடைய வாழ்க்கையில் அந்த மகிமை இழந்துட்டான். அப்படிதானே? தன்னுடைய வாழ்க்கையே இழந்து போயிட்டு அவனை கர்த்தர் உயர்வான நிலையில தூக்கி வைத்திருந்தார். ஒரு உயர்வான அழைப்பை கொடுத்து தான் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்படி பைபிள் அநேக தன்னுடைய நீதி கேடான வாழ்க்கையினால தன்னுடைய ராஜ்ய பாரத்தை தன்னுடைய வாழ்க்கை இழந்து போனவங்க இருக்கிறாங்க. சவுல் ஒரு நாள் கழுதை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். அவன்கிட்ட எந்த டேலண்டும் இல்லை, அவன்கிட்ட திறமை இல்லை, ஒரு சாதாரண ஒரு வாலிபனாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் அழைத்து இஸ்ரவேலின் கோத்திரங்களை ஆளுகிற ராஜாவாய் உயர்த்தி வைத்தார். அப்படிதானே? ஆனால் நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் கர்த்தர் சொல்கிற அமலேக்கியர் முழுவதையும் நீ என்ன பண்ணு, வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, வழிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா நம்முடைய வாழ்க்கையில மிகவும் நீதி உள்ள வாழ்க்கை. ஆனால் சவுல் கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னன்னா, அமலேக்கியர் முழுவதையும் வெட்டி போடும்படியாய் அவனுக்குள்ள ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் நீ அழித்து போடு என்று தான் கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் அவன் அதில் கொழுமையானது மேல பொருளாசை கொண்டு தன்னுடைய கஜானாவில் கொண்டு சேர்க்கும்படியாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டான், ராஜாவையும் கொளுத்த ஆடுகளை மாடுகளை என்ன பண்ணிட்டான், தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்துட்டானா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன ஆயிடுச்சு, சவுலுடைய ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போயிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ நீதி கேடு உள்ள வாழ்க்கை என்ன ஆயிரும் அப்படின்னா, கர்த்தர் நம்மளை உயர்வான ஸ்தானத்தில் உயர்த்தும்படியா நினைத்திருக்கிறார். கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. நாம் நீதிகேடாய் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நம்மை கொண்டு செய்ய முடியாது. கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து நாம் தள்ளப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அப்போ நாம் எப்பொழுது நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்போதான் கர்த்தர் நம்மளை ஒரு மோர்தேகாய் போல கனம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் யோசேப்பை பாருங்க, கர்த்தர் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்தார். வேதவசனத்தை நாம் வாசிக்கும் போது சங்கீத புஸ்தகம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டதான். அவனுடைய கால்களிலும் கைகளிலும் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் கொடுத்த கர்த்தருடைய வார்த்தை ஒன்று இருந்துச்சு. அந்த தரிசனத்துக்கு அவன் கீழ்ப்படிந்து இருந்தான். ஆதியாகமம் 39ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அவனுக்கு பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்த போது கூட நான் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி பாவம் செய்வது என்று சொல்லி அதை விட்டு விலகி போனான். அந்த நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்தான். ஒரு நாள் வந்தது, எவ்வளவோ துக்கப்பட்டு துயரப்பட்டு தன் சொந்த பந்தங்களால் துரத்தப்பட்டு விற்கப்பட்டு போன சிறைச்சாலையில் கொடுந்து சின்ன பின்னமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். யோசேப்பை நினைத்திருக்க மாட்டான் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு உயர்வை கர்த்தர் தருவான். ஆனால் உண்மை உள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் அவனை மகிமையாக எகிப்து தேசத்திற்கு ஒரு பெரிய அதிகாரியாய் மாற்றினான். ஹல்லேலூயா. நீங்கள் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 5வது வசனம் வாசிங்க. என்னை இவ்விடத்தில் வரும்போது விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாக இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். 7வது வசனம் வாசிங்க. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். யோசேப்போட தரிசனம், அவனுடைய பார்வையை பார்த்தீங்களா? கர்த்தர் கொடுத்த அந்த உயர்வு, அந்த பகுதி, அந்த அதிகாரி என்கிற அந்த போஸ்ட் எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அவன் நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தான். தன்னுடைய சகோதரர் தனக்கு நீதியேடு செய்த போதும் அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த நாட்கள் அவன் நினைத்திருந்தா தன்னுடைய குடும்பத்திலிருந்து எல்லா சகோதரர்களையும் அழித்திருக்க முடியும், எகிப்தின் ஜனங்களுக்கு நீதிகேடு செய்திருக்க முடியும். ஆனால் கர்த்தர் கொடுத்த அழைப்பு, கர்த்தர் எதற்காக இந்த திட்டத்தை கொடுத்தார் என்று அதை அறிந்து செயல்பட்டு, அதான் வசனம் சொல்கிறது, ஜீவரட்சணை உண்டாகும்படியாய். ஹல்லேலூயா. தேசத்தையும் அதை சுற்றி இருக்கிற தேசத்தின் ஜனங்களையும் ஜீவனோடு பாதுகாக்கும்படியாக தான் கர்த்தர் யோசேப்புக்கு அந்த திட்டத்தை கொடுத்தார். இதுதான் அவரோட தரிசனம்.
இதை யோசேப்பு அறிந்து நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். பூமியிலே உங்கள் வம்சம் அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை உங்களை முன்னே அனுப்பினார். உங்களை ஆதரிப்பதற்காகவும் போஷித்து நடத்துவதற்காகவும் கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. இப்படிதான் யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? இங்கே எத்தனையோ ஜனங்கள் சுற்றிலும் கெட்டு போய் கொண்டிருக்காங்க. தேவனை அறியாதபடி ஒவ்வொரு நாளும் மரணத்துக்கு ஏதுவான பாவங்களை செய்து அக்கினி கடலுக்கு நேராய் நடந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்களை ஜீவரட்சணை செய்யும்படியா தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். இந்த ஜனங்களை ஆதரிப்பதற்காக, அவளை போஷிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த நீதி உள்ள வாழ்க்கையில் நம்ம இருக்கிறோமா? நம்ம கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னு விரும்புகிறோம் இல்லையா? கர்த்தர் என்னை மகிமையாக உயர்த்தணும், நான் போகிற இடத்துல பெரிய சாட்சி வரணும், நான் போகிற இடத்துல பெரிய விடுதலை வரணும், என்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறோன்னு நம்ம விரும்புகிறோம். கர்த்தர் எனக்கு மோர்தேகாயை போல, தாவீதை போல ஒரு உயர்வான மகிமை எனக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் நமக்குள்ள எவ்வளவு இந்த நீதி உள்ள வாழ்க்கை இருக்கிறது? நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம்? எத்தனை பேரை ஜீவரட்சணை செய்திருக்கிறோம்? அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஏராளம். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, உங்கள் சொந்தங்கள், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க? எத்தனை பேரை கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவரட்சணை செய்தீங்க? எவ்வளோ பேரை ஆதரித்து நடத்துறீங்க? எவ்வளோ பேரை போஷித்து நடத்துறீங்க? இதுக்காக தான் கர்த்தர் நம்மளை அழைத்தார். இதை செய்யும் போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்த முடியும். தேவ திட்டத்துக்குள்ள கர்த்தர் உயர்த்தும்படியா நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய், தேவனுக்கு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா மட்டும்தான் வேதம் சொல்றபடி உண்மை உள்ள மனுஷனான பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதற்காக தான் கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். பாஸ்டர் 5 நிமிஷம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு தந்திருக்கிறார். ஒருவரையும் வெறுமையா விடல. பெற்றோருக்கு பிள்ளைகள் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு ஒரு அழைப்பு. ஒரு குடும்பத்தின் தலைவராய் ஒரு மனிதனை கர்த்தர் புருஷனாய் நியமித்து உங்களுக்கு ஒரு அழைப்பு. ஒரு வீட்டில் மனைவி என்பவள் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பதவி, அழைப்பு. அந்த இடத்துல நீங்க நீதி செய்கிறீங்களா? ஒரு குடும்ப தலைவராக இருந்து குடும்பத்தை நேர்த்தியா நடத்துறீங்களா? உங்க சொந்த பந்தங்களை நீதி செய்கிறீங்களா? ஒரு மனைவியா இருந்து புருஷனுக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஒரு புருஷனா இருந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? கீழ்ப்படுகிற வாழ்க்கை இருக்குதா? முதலாவது கீழ்ப்படுகிறவனை தான் கர்த்தரை உயர்த்துவார். நீங்க யோசேப்பை பாருங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தான் நடந்தா, அவருடைய வார்த்தையை விட்டு விலகவே இல்லை. யோசுவா தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் நடந்து கொண்டான். ஆனால் தான் கர்த்தர் யோசுவாவை கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிட்டு அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது தேவனுக்கு முன்பாய் உண்மையும் உத்தமம் உள்ளவனாய் காணப்பட்டான். அதான் கர்த்தர் சொல்ற, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். நீதி உள்ள வாழ்க்கை இருக்கணும் நமக்குள்ள. கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில பெற்றோருக்கு உங்களை பிள்ளைகளாய் கொடுத்திருப்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. பெற்றோருக்கு கீழ்ப்படுறீங்களா? கீழ்ப்படியாத ஒரு மண்டடத்துல கர்த்தர் அவனை குறித்த அடுத்த திட்டத்தை பற்றி ஒரு நாளும் பேசவே மாட்டார். எப்படி இயேசுவை பிதாவானவர் அனுப்பினாரோ அந்த பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்தார். நம்ம அந்த இயேசுவை கவனித்து பார்க்கிற ஒரு வாழ்க்கை வேண்டும். அதான் எபிரேயர் புஸ்தகம் 3:1 சொல்கிறது, நீங்கள் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமா இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நீங்கள் கவனித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்த்து தேவனுக்கு உண்மையும் நீதியும் உள்ள ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும். அப்போதான் கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை உயர்த்த விரும்பி தான் அழைத்திருக்கிறார். எத்தனையோ கோடி ஜனங்க இருக்கிறாங்க. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட்டாங்களா? தேவனை ஏற்றுக்கொண்டாங்களா? ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்படுறோம், கர்த்தருடைய சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய விசேஷித்த ஜனமாய், ஒரு விசேஷித்த சந்ததியாக தான் நம்மளை சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அப்போ உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் நிச்சயமாக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் மூலமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்தி கனப்படுத்துவதற்கு நம்ம எப்படி பாத்திரங்களாக இருக்கிறோம். இந்த காலை உள்ள தேவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசித்து பானம் பண்ணும்படியாக கர்த்தருடைய சபையில் கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? ஒரு விசை நீங்கள் உங்களை நிதானித்து பாருங்கள். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. ஒரு விசை நிதானித்து பாருங்கள். நம்ம குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தருடைய கிருபை எல்லாவற்றையும் தேவ மகிமையில் நிறைவாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஹல்லேலூயா ஆமென் ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நீதி உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஒரு உண்மை உள்ள வாழ்க்கை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் இந்த சபையில் நாங்கள் நீதி உள்ளவர்களாக இருக்கணும். எங்கள் வீட்டில், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் நீதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தில் ஒரு நீதி செய்கிற எவ்வளோ ஜனங்கள் அழிந்து போகிறாங்க, அவங்களை ஜீவரட்சணை செய்யும்படியாய், அவங்களை ஆதரிக்கும்படியாய், அவங்களை போஷித்து நடத்தும்படியாய் தான் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கனமுள்ள அழைப்பிற்கு நேராய் பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி இருதயத்தின் ஆழத்தில் ஒரு விசைனை மன்னியப்பா, என்ற
குறைகள் எல்லாம் ஒப்புக்கொடுறேன். நான் நீதிகேடுள்ள வாழ்க்கை என்ற இருக்கிறது. தேவனுக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு உண்மை இல்லாத வாழ்க்கை. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நீதிமானின் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி கர்த்தர் மோர்தேகாய் தன்னுடைய அழைப்பில் நீதியுள்ளவனாய் காணப்பட்டானோ அவனை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தினார். ஹல்லேலூயா. யோசேப்பு கொடுக்கப்பட்ட தரிசனத்தில் தேவனுக்கு உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தபடினால் கர்த்தர் அவனை கனப்படுத்தி உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாய் ஒரு மறுரூபம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் தரும்படியாய். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. Amen.